என்னன்னா இவ்வளோ தூரம் ஈஸியாக பேசுகிறாரு. இதே நம்ம இவங்க வீடு பாசார் வீடு மருமக அப்படின்னா பேச முடியுமா சொல்லி பார்க்கலாம். இல்லை அவங்க மருமகளே பேச முடியுமா? சரியா பையன் சும்மா இருக்காரா சொல்லுங்கள், சொல்லி பார்க்கலாம். ஆமாண்ணா அப்போ இப்படி கீழேன்னு எனக்கு எல்லாத்துக்கும் இந்த பணம்னு எவன் கண்டுபிடிச்சானே தெரியல. ஒன்று சரி டைம் ஆயிடுச்சு 1:24. ஒரு 6 நிமிஷம் ஆச்சுன்னா 1.5 மணி நேரம் ஆகும். க்ளோஸ் பண்ணுவோம். காலை வணக்கம் சாயக்கா. வாங்க வாங்க சிஸ்டர், சாந்தி சிஸ்டர் வாங்க. வணக்கம் வணக்கம். வெட்டிங் டேலாம் நல்லா கொண்டாடினீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளியோதரைமா, புளியோதரையும் இஞ்சி புளி தான், வேறு ஒன்றுமே இல்லை தொட்டுக்க. அதே அப்படியே கொண்டு வந்துட்டேன்ப்பா. லைக் டன் மகா சிவராத்திரி கும்பிடுவீங்க? ஆமாம், இப்போ இந்த ஒரு வருஷம் போக முடியாது. நீங்கள் போவீங்களே எப்போவுமே கோயிலுக்கு போவீங்க. இன்னைக்கு எந்த கோயில் போகிறீங்க? ஈஷா போகிறீங்களா? மாலை வணக்கம் போட்டதுக்கு பரவாயில்ல பரவாயில்ல. அதான் நினச்சேன் என்னடா காலை வணக்கம் போட்டீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்களா? கிளம்பிட்டு இருக்கீங்களா? எப்போவுமே கோயிலுக்கு போயிடுவீங்களே சாந்தி சிஸ்டர். இன்னைக்கு எங்கே போகிறீங்க? எந்த கோயில்? அதுவும் உங்கள் சிவனாச்சே. நீங்கள் சிவபக்தை. ஈசா சரியான கூட்டமாக இருக்குது அக்கா. போக முடியாது. ஆமாம், வேறு எங்கேயாவது பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயிலுக்கு போகலாம். எங்கே போனாலும் கூட்டம்தான். 6 மணிக்கு போகணும் அக்கா கோயிலுக்கு. சரி வாங்க வாங்க போங்க. போயிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுங்க. எப்படி இருந்தாலும் கூட்டம் இருக்கும். காலையில் போயிட்டு இப்போ தான் வந்தேன் அக்கா. மறுபடியும் போகணுமா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன். ஓகே ஓகே அதே அந்த சாமியை கும்பிட்டாலே போதும். நம்ம ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போகணும். எல்லாரும் வந்து ஈஷா போகணுன்னா முடியாது. அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம அவ்வளோதான். நல்லா வேண்டிக்கோங்க, எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. ஆறுகால நைட்டு ஃபுல்லாக கண்ணு முடிச்சிருப்பீங்களா? ஆறுகால பூஜை பண்ணுவாங்களே நைட்டு, அப்புறம் தான் சாப்பிடுவோம். நானும் ஊரில் இருக்கும்போது காலையிலேருந்து சாப்பிடாம நைட்டு வந்து இந்த 6 கால பூஜை உண்டு. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 1 மணிக்கே என்னமோ பிரசாதம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம் சின்னதில்.